பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அநேகருக்கு திங்கட்கிழமை என்றாலே ஒருவித பயமோ சோர்வோ அல்லது இந்த வாரத்தின் வேலை பொழுது எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற மலை போய் இருக்கலாம். ஆனால் இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களை ஒரு தலை சிறந்த வெற்றியாளராக வழிநடத்த போகிறார் என்று நாம் விசுவாசிப்போம். ஆமென். இந்த புதிய வாரத்தின் முதல் நாளில் தேவனுடைய சந்நிதியில் நாம் அர்ப்பணித்து நிற்கும் போது ஒரு முக்கியமான உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகும் தலைப்பு வெற்றிகரமான தலைமைத்துவத்தின் ரகசியம். ஆமென். ஹல்லேலூயா. தலைமைத்துவம் என்பது ஒரு பதவி அல்ல, அது தேவன் கொடுக்கும் பொறுப்பு. இந்த ஆராதனையின் ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள போகும் வேத பகுதி ஆதியாகமம் 49 அதிகாரம் 8 வசனம். பிதாவாகிய யாக்கோபு தன் மரணம் தருவாயில் தன் குமாரனாகிய யூதாவை ஆசீர்வதித்து சொல்லும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவை. ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 8 வசனம். யூதாவே, சகோதரர்களால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவர் பெரிய பதவியில் இருப்பதால் மட்டுமே அவர் தலை சிறந்த தலைவர்கள் ஆகிவிடுவதில்லை. மாறாக மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர் தான் உண்மையான தலைவர். ஹல்லேலூயா. யூதாவை பற்றி யாக்கோபு தீர்க்க தரிசனமாக கூறும்போது, உன் சகோதரர் உன்னை புகழ்வார்கள், உன் தகப்பனுடைய புத்திரர் உன்னை வணங்குவார்கள் என்று கூறுகிறார். ஹல்லேலூயா. இது வெறும் அதிகாரத்தை பற்றிய வசனம் இல்லை, இது தேவனால் உருவாக்கப்படும் தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு வசனமாகும். இன்று இச்செய்தியின் மூலம் தேவன் நம்மிடம் சொல்கிறார், நான் உன்னை உயர்த்தும் போது உன் உயர்வு உனக்காக மட்டுமல்ல, மாறாக உன் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கான முழு காணொலியும் எங்கள் யூடியூப் தளத்தில் பதிவிட்டுள்ளோம். முழு காணொலியும் பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.